காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹாரர் கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. பேய் பிடிச்ச மாதிரி வந்து அங்கேயும் இங்க சுத்திட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஷன்ல இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இவங்க பிளாட்ஃபார்ம்லயே இந்த பொண்ணு இன்னொரு பையன் மட்டும் தான் இருக்காங்க. இந்த பையன் பயந்துட்டு போட்டோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிக்கும் போது நிறைய மெசேஜஸ் வருது. ஏன் அவகிட்ட போயிடாத, அவளை பார்த்தா பொசஸ் பண்ண மாதிரி இருக்கு, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது, திடீர்னு போயிட்டு அங்க ஒரு ஹோல் இருக்கு, தலையில டங்கு டங்குன்னு நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடுது. பயமானதுக்கு அப்புறம் இந்த மெசேஜ் பார்த்துட்டே இருக்கா. டக்குன்னு அந்த பொண்ணு காணாம போயிடுது. எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து யாரும் கீழே இறங்கி கூடாதுன்றதுக்காக அங்க ஒரு டோர் இருக்கும், ஆட்டோமேட்டிக் டோர். அது வந்து லைட்டா அப்படியே திறக்குது. சரி இந்த பொண்ணு இங்க விழுந்துருச்சான்னு அவன் எட்டி பார்க்கும்போது டக்குன்னு அந்த டோர் க்ளோஸ் ஆகி அப்படியே கழுத்து நசுங்கி செத்து போறான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரு த கோஸ்ட் ஸ்டேஷன். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு கோர்ட் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேல தான் கேஸ் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய மேகசினோட ரிப்போர்ட்டர். இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிருப்பாங்க, அங்க ஒரு பொண்ணு ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கும். ஏங்க எங்க நான் உங்களுக்கு போட்டோ எடுத்துக்கலாமா, மாடலா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு. இந்த பொண்ணு டக்குன்னு திரும்பிடுது. டக்குன்னு திரும்பிட்டு நல்லா அழகா போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோயின் நல்லா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இவங்க மேல இன்னைக்கு என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது பொண்ணே கிடையாதான், இது வந்து ஒரு பையனா, கிராஸ் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ பையன் வந்து பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பொண்ணு பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இவங்கள பேரு தான் கிராஸ் ட்ரெஸ்ஸர்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது பையன் இல்லையா, இவங்க ஒரு ஃபீமேல் மேகசினுக்கு எடுத்ததுனால இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா அந்த கிராஸ் ட்ரெஸ்ஸர் வந்து கேஸ் கொடுத்துருப்பான். 500 மில்லியன் வந்து இவளை வந்து சூ பண்ணி கேட்டிருப்பான். என் கன்சர்ன் இல்லாம இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஸ் போட்டிருப்பான். அந்த கேஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து கேட்ட அமௌண்ட் வந்து நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து அவங்க எடிட்டர் ஒரு பெரிய பாஸ் லேடி இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட வந்து போய் சொல்லவும் ஹீரோயினை வந்து செம்ம திட்டுறாங்க. நீ வந்து என்ன நிறைய காசு வச்சிருக்கியா, நீ பண்ண தப்பான வேலைக்கெல்லாம் எங்களாலாம் கம்பெனி காசு கொடுக்க முடியாது. இந்த பாஸ் லேடி ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, ரொம்ப ஹீரோயினை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வேணா ஒரு பெரிய நியூஸ் கொண்டு வா, சூப்பர் ஹிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துருவா, நாங்க அதை வச்சு வேணா நான் உனக்கு பாக்குறேன் அப்படின்றாங்க. அப்படி இல்ல அந்த கேஸ் கொடுத்த பையனை வச்சு நீ போய் அவன்கிட்ட கேட்டுட்டு அதை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இதை வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து ஒக்ஸு அப்படின்ற ஸ்டேஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதைத்தான் வந்து கோஸ்ட் ஸ்டேஷன் சொல்றோம். இந்த பொண்ணு வேகமா போயிட்டு, டி அது பொண்ணே இல்லையாண்டா, அந்த பொண்ணு வந்து கிடைச்சதுன்னா தயவுசெய்து, அந்த பையன் கிடைச்சானா தயவுசெய்து வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்துட்டு பேசணும், எனக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என் வேலையில அப்படின்னோடனே இவனுங்களும் சரின்றானுங்க. இவங்க 3 பேரும் வந்து படிக்கட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய ஸ்டோரி எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அப்ப வந்து அந்த பையன் சொல்றான், ஒருத்தன் பையன் பேர் வந்து ஜூன். இவன் சொல்றான், இங்க வந்து ஒரு பெரிய மர்டர் நடந்தது, இதை வந்து கொஞ்சம் வந்து பேய்க்கதெல்லாம் நிறைய இங்க நடவிட்டு இருக்கு. அப்ப வந்து ஊன்ற அவன் இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா நான் கூட வந்து வேலை பார்த்துருக்கும் திடீர்னு இந்த மானிட்டர்ல சிசிடிவில க்ளோஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு அங்க சிசிடிவி மேனேஜ் பண்ணுவார்ல, அவர் வந்து டே நீ சீக்கிரம் போய் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். க்ளோஸ்ட் ஸ்டேஷன் வேகமா வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிப்பாட்டுறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இந்த இடத்துல இவன் நின்றுட்டு இருக்கும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும், நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்றாரு, ஊ வந்து அனுப்பி விடுறாரு. ஊ வேகமா வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்றான், ஏய் சீக்கிரம் வாங்க இங்க ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ஆள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். அவனை பார்த்தாலே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து பிளாட்ஃபார்ம்ல நின்றுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஊ கீழே வந்து இந்த ட்ராக்ல இறங்கி போய் கூப்பிடலான்னு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை வந்து இவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே அங்க ஒரு குழந்தை இருந்தது, ஒன்னு தவிர வேற யாராவது அந்த குழந்தைய பார்த்தாங்களா அப்படின்னும் போது பார்த்திருக்காங்க, இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ஸ்ட்ரக்டர் நீங்க யாரை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த செத்து போனவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கோரமா செத்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடம்புக்குள்ள வந்து கெமிக்கல் எல்லாம் போட்டு அதை வந்து பதப்படுத்தி அழகா வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. கடைசியா ஃபெனுரலுக்காக இந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் வைப்பாங்க. இவங்களதான் வந்து நான் இந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றேன். சரி வா நம்ம அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே அங்க வந்து ஒரு பொண்ணு எதையோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு அதை பார்த்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா வியர்டா தான் இருக்கும். இந்த ஹீரோயின் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கதவை திறந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் உள்ள வராரு. இவர்கிட்ட இன்டர்வியூ இருப்பாங்க. நீங்க வந்து அந்த குழந்தைய பாத்தீங்களா அப்படின்னும் போது ஆமா நான் ஒரு குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்றனால ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு ட்ரெயின் வந்து வேகமா வர்றதுனால அந்த இடத்துலயே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக அவர் வந்து அந்த ட்ராக்ல கீழே இறங்கிட்டு இருப்பாரு. இறங்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க டிஷ்யூ எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படிக்கட்டு கீழே வந்து ஒரு குட்டி பாப்பா உட்காந்துட்டு இருக்கு. ஏய் பாப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேட்கும்போது அத பொண்ணு ஒண்ணுமே சொல்லாத அமைதியாவே இருக்கும். பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. ஒரு நம்பர் வந்து இந்த இவர் என்ன பண்ணுவாரு, அந்த நம்பரை வாசிச்சுட்டு இதான் உன் பேர் அப்படின்னு தலையாட்டிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்க மேல இருந்து ஒருத்தர் கத்துவார், அந்த மேனேஜரே இங்கே பாரு இங்க கையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அந்த பாப்பாவை பாப்பாரு. அந்த பாப்பா காணாம போயிடும். இவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்து அந்த ஸ்டேஷன்ல நிறைய வந்து மர்டர் இந்த மாதிரி நடந்துட்டே இருந்திருக்கு. இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஷாமன். ஆனா அவருக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுனால இந்த பிணத்தை வந்து பதப்படுத்துற மாதிரி ஒரு வேலையில வந்து பிணத்தை பதப்படுத்துற வேலையா அவங்க அப்பா செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா இவர் வந்து ஷாமேனா தான் இருப்பாரு. சைட் பை சைடு இந்த வேலையும் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க அப்படியே
பேசிட்டே இருக்கும்போது அவர் வந்து எதாச்சும் மூஞ்சில கை வைக்கிறாரு. அவர் கையில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தழும்பு மாதிரி இருக்கு. இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி நம்ம இதவே வந்து ஆர்டிக்கலா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த பையன் இருக்கான் இல்லையா, கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு அந்த ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, "ஏய் இதெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. "உன் பேர வெளில தெரியாம நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து எதுவுமே வந்து ஒரு ஆதாரமே இல்லாம நான் இந்த ஆர்டிக்கல்ன்னா ஒரு நம்பகத்தன்மை இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக அங்க டிடெக்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா, போலீஸ். அவர்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, "இந்த நியூஸ் பத்தி சொல்லுங்க" அப்படின்னோனே, இவரு என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு தேவையில்லாத கட்டுக்கதையெல்லாம் தூக்கிட்டு வராத. இது ரொம்ப பழைய நியூஸ். இப்ப போயிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த கட்டுக்கதையெல்லாம் எழுதிட்டு இருக்காத. தேவையில்லாத வேலை பார்க்காத. ரிப்போர்ட்டர் மாரி நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி இப்படியே வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அவன் முன்னாடியே இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காவே இருக்கும். சரின்னு எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவிட்டு இருப்பான். மூஞ்சி கழுவிட்டு இருக்கும்போது இந்த டாய்லெட்ல யாரோ வந்து லாக் பண்ணிட்டு சத்தம் போடுற மாதிரி இருக்கும். "என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு கேட்குவான். யாருமே பதிலே சொல்ல மாட்டாங்க. இவன் கிட்ட போய் தொறக்கலான்னு போகும்போது டபடபான்னு அடிப்பாங்க. பயந்துட்டு விழுந்துருவான். உள்ள இருந்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ரெண்ட் ஜூ தான் வரான். இத பார்த்துட்டு ஊக்கு வந்து செம கோவம் வந்துருது. "ஏன்டா அப்படி பண்ண?" அப்படின்னோனே, இவன் வந்து, "ஏய் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். சாரிடா கோச்சுக்காத" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவன் திட்டிட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர வந்து ஜூன் வந்து படிக்கிறான். "என்ன நம்பர்டா இது?" அப்படின்னு கேட்கும்போது இவன் ஹீரோ எதுவுமே கண்டுக்காம சிசிடிவி ரூம் இருக்கு இல்லையா, அங்க போறான். போயிட்டு அவங்க மேனேஜர் வந்து பேசிட்டே இருப்பாரு. இவன் திருட்டுத்தனமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அந்த ஃபைல் லோட் ஆயிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் "ஏய்" அப்படின்னோனே இவன் பயந்துருவான். ஐயோ மாட்டிக்கிட்டோம். இவர் வந்து வேற ஏதோ கதை பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்பதான் வந்து இந்த என்ன பண்ணுவான்னா, அந்த வீடியோ எடுத்து பென்ட்ரைவ்ல மாத்தி ஹீரோயினுக்கு வீட்ல வந்து குடுக்குறான். இவங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. அப்ப வந்து அவன் சொல்லுவான், "அந்த இன்ஜின் டிரைவர் இருக்கார்ல, அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்காரு. அங்கேயே தான் சுத்திட்டு இருக்காரு. அவர் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும். நீ வேணா அவர்ட்ட போய் பேசுன்னோனே" ஹீரோயின் வேகமா போறாங்க ஸ்டேஷன். ஸ்டேஷன்ல போய் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவர் அப்படியே சோகமா உட்கார்ந்திருக்காரு. பக்கத்துல இருந்து அந்த ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா, அந்த ஷாமேன் வீட்ல இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு போகுது. இத பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவர்ட்ட போய் பேசுறாங்க. "என்னாச்சு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கறதுக்காக அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது. "என்னாச்சு ஏன் இவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கீங்கன்னோனே" அவர் ஒரு நம்பர வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து, "நீங்க வந்து எத்தன பேர் பார்த்தீங்க அந்த ஆக்சிடென்ட் அப்ப?" அப்படின்னும்போது, "2 பேர பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேகமா சொரியிறாரு. கையெல்லாம் அப்படியே புண்ணு புண்ணா இருக்கு. மூஞ்சி கழுத்துக்கிட்டலாம் நெறைய புண்ணு புண்ணா இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஏதோ வந்து கண்ணாடில பார்த்தா கழுத்துல ஒரு குட்டி குழந்தை வந்து பேய் மாரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இத பார்த்துட்டு அவர் அப்படியே சொல்றாரு, "இதுங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. அந்த குழந்தை கழுத்துல உட்கார்ந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தவிர. இத இவரு பார்த்துட்டே வந்து, "நீங்க 0329" அப்படின்னு நம்பர் சொல்லிட்டே இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, இவரு டக்குன்னு அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சீனியர் தான் பேசியிருப்பாங்க. "ஏய் இது வந்து செம்ம சூப்பரா இருக்கு" அப்படின்னோனே, "நீங்க அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்களான்னு?" கேட்குறாங்க. "ஆமா நான் பார்த்துட்டேன். நீ அத போஸ்ட் பண்ணிடு" அப்படின்னும். "இல்ல இல்ல எனக்கு ரொம்ப முக்கியமான அந்த ஸ்டோரிய வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வேலை இருக்கு. நான் பார்க்குறேன்னோனே, சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வச்சுர்றாரு. இவங்க பின்னாடி போறாங்க. கீழ இறங்கி ஒரு ரூம்க்கு போறாரு. ரூம்க்கு போயிட்டு உள்ள போறாங்க. ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. டம்முன்னு கதவு சாத்திடுது. பயங்கரமா பயந்துர்றாங்க. இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, "நீங்க என்ன நம்பர் சொல்றீங்க? சொல்லுங்க" அப்படின்னோனே, அந்த நம்பர் வந்து "நீ சொல்றியா? நீ சொல்றியா?" அப்படின்னு அவர் திரும்பி கேட்குறாரு. 0329 "நீ சொல்லு, நீ சொல்லு" அப்படின்னுட்டே இருக்கும்போது, இவங்க ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "நீ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு கிட்ட வரவுடனே பயந்துர்றாங்க. இப்படியே ட்ரெயின்ல வந்து நெறைய பேர் கூட இவங்க ஹீரோயின் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார் ஃபோன்லயுமே வந்து ஹீரோயின் எழுதின ஆர்டிகிள்லாம் பார்த்துட்டு சரி ஹிட் ஆயிடுது. சரி உக்ஸுன்ற ஸ்டேஷன் வந்தது. ஹீரோயின் இறங்கும்போது டக்குன்னு கை வந்து யாரோ ஒருத்தவங்க பிடிக்கிற மாரி இருக்கு அவங்க கால். இவங்க பயந்துட்டு டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. அந்த ஆஃபீஸே வந்து எம்ப்டியா இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க ஸ்டாஃப் மட்டும் அப்படியே முறைச்ச மாரி இருட்டுல நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாரும் வந்து கை தட்டிட்டு கேண்டில்லாம் எடுத்துட்டு வராங்க. இவங்க எழுதின ஆர்டிகிள் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுது. நெறைய மில்லியன் வியூஸ் போகுது. அப்படின்றதுனால இவங்க வந்து சர்ப்ரைஸா வந்து எல்லாருமே வந்து ஹேப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு பாடிட்டே இருக்கும்போது, எனக்கு பிறந்த நாள் இல்லையே அப்படின்னோனே, அவர் இந்த லீடர் சொல்றாரு. டீம் லீடர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல இல்ல இது வந்து சக்சஸ் பார்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. மேடம் உன்ன கூப்பிடுறாங்க அப்படின்னோனே, இந்த மேடம்ட்ட போய் பேசுறாங்க ஹீரோ. இவங்க வந்து ஏதாவது சரி பாசிட்டிவா ஏதாவது மோட்டிவேட் பண்ற மாரி பேசுவாங்கன்னு பார்த்தா, அப்ப திட்டுறாங்க. "நீ அந்த டிரைவர எப்ப வந்து இன்டர்வியூ பண்ணும்போது 10 மணிக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நீ இந்த கதைலாம் விட்டுட்டு இருக்காத. அவர் சொல்ற டைம்க்குலாம் அவர் உயிரோடவே இல்லன்னோனே, ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரின்னு போயிட்டு அவங்க ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா பார்க்கும்போது, இவங்க வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்க மாரி தானே இருக்கும். ஆனா வந்து இவங்க தனியா பேசிட்டு இருக்க மாதிரியும், அதே மாதிரி அந்த ரூம்குள்ள போனதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப கூட வந்து அவர் தூக்கு போட்டு கையில தொங்கிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு அது தெரியவே தெரியாது. அப்பயும் அவங்க தனியா யார்ட்டயோ பேசுற மாரி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்தோனே, சரி போதும் இதோட நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்படியே வந்து இவங்க மேடம் பாஸ் லேடி வந்து ஹீரோயின பிடிச்சு திட்டிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அந்த டீம் லீடர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்கள வந்து ஒருத்தர் செத்து போயிருப்பார் இல்லையா? அவரோட சிஸ்டர் இவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். இந்த சீன்ல சாவ போறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா ஒரு மாதிரி வியர்டா தான் பிஹேவ் பண்ணி இந்த சிஸ்டர் வேற யாருமே இல்ல. ஹீரோயின் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லேடி பார்த்திருப்பாங்க இல்லையா? அதே மாரி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சாவும்போது ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ணு தான் இந்த முதல்ல இறந்தார் இல்லையா? அவரோட சிஸ்டர். இவங்க வந்து பேசும்போது, "எங்க கனவுல வந்து ஒரு கிணறு தெரிஞ்சுகிட்டே இருக்கும்.
அந்த கிணறு தேடி தான் எங்க அண்ணன் போயிருக்கான். அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்கு. எல்லா இடமுமே கன்ஸ்ட்ரக்ஷனால அந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அப்பா வந்து அந்த உக்ஸோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? அது ஓப்பனிங் அப்போ அதுல பிளாட்ஃபார்ம்ல விழுந்து செத்து போயிட்டாரு. எங்க அண்ணனுக்கும் எனக்கும் வந்து முன்னாடி நடந்த எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல. ஆனா அந்த கிணறு எங்களுக்கு திரும்பி திரும்பி கனவுல வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து அந்த கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஹிப்னோட்டிக் பண்ணி நான் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது, என்னால வந்து பண்ணவே முடியல. ஒண்ணு நான் அத எட்டி பார்க்கும்போது கரெக்ட்டா அந்த ஹிப்னோட்டிசம்லேருந்து வெளில வந்துர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரிங்க என்னால தான் இவ்ளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு இந்த கிணறெல்லாம் அந்த உக்ஸோ ஸ்டேஷன்ல ஏதாவது கிணறு இருக்கான்னு சொல்லி இந்த இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடியான விஷயத்த எல்லாமே வந்து ஒரு ஆர்ச்சிவ் மாரி சேவ் பண்ணி அங்க போய் பார்க்கும்போது ஒரு கிணறு இருக்கு. இந்த ஃபோட்டோவும் இந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டு, இந்த மாதிரி இருக்குமா அந்த பொண்ணு ஆமா இந்த மாரியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்ரூவும் பண்ணிடுறாங்க. அதே மாரி இந்த கிணத்துக்கு பின்னாடி ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. உக்ஸோ ஆர்ஃபனேஜ்ன்னு சொல்லிட்டு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்காக இங்க சுத்தி இருக்க இடத்தெல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கும். இந்த ஆர்ஃபனேஜையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா தான் இந்த ஆர்ஃபனேஜ் வந்து நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவர் ஃப்ரெண்ட் ஊவ கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாமேன் கூப்ட்டுருப்பாரு. "நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கிறேன்னு" கூப்ட்டுருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன்ல செத்து போறவங்க எல்லார் உடம்புலயும் இந்த ஸ்க்ராச்சஸ் வந்து காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமேன் காமிக்கிறாரு. உங்கள்ட்ட இதுல ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னும்போது, நான் ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நோட்லாம் எடுத்து காமிக்கிறாரு ஃபோட்டோ. இந்த ஷாமன் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு கிரட்ஜ் மாரி தான் இருக்கு எல்லார் மேலயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த ஃப்ரெண்டும் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் காமன் பீப்பிள்ல வந்து அப்பாவி பீப்பிள் மேலலாம் இப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த ஷாமன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க இவங்கள கொடுமைப்படுத்தும்போது யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க இல்லையா? அதனால இவங்களுக்கு எல்லார் மேலயும் இந்த உலகத்துல இருக்க எல்லார் மேலயுமே வந்து அந்த கோவமும், வன்மமும் வந்து திடீர்னு பார்த்தா, அந்த ஷாமன் கையில வந்து அப்படியே ஸ்க்ராச்சஸ் இருக்கு. டக்குனு இவன் பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த கழுத்துல வந்து ஒரு குழந்தை உட்காந்துட்டு அத மறுபடியும் கழுத்துல ஒரு ஸ்க்ராட்ச் போட்டுட்டு இருக்கு. இத பார்த்தோனே இவன் பயந்துர்றான். பயந்துட்டு எதுவுமே சொல்லாம விட்டுர்றான். இந்த சீன் இதோட முடிய, இந்த சைடு அவங்க சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அவங்க அப்பாவோட பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்து இதுல வந்து ஒரு டைரியில ஏதோ நம்பர்லாம் போட்டு ஏதோ டிக்லாம் பண்ணியிருக்கு. இத பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு வந்து அவங்க ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. எந்திரிச்சு அப்படியே பயந்துட்டே போய் பார்க்குறாங்க. டேபிள்ல வச்சிருந்த ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டர் தான் ஹீரோயின் தான் அனுப்பியிருப்பாங்க. "நீங்க சொன்ன ஸ்டோரி வந்து இன்னைக்கு ஆர்டிக்கலா போட்டிருக்கேன். பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உங்க அண்ணன பத்தியும் நான் எழுதியிருக்கேன்னு. இதுல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த நம்பர்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க செத்து போயிருப்பாங்க. அதே மாரி அவங்க உடம்புல ஸ்க்ராச்சஸ் இருக்கு இல்லையா? அதையும் வந்து இவங்க சொல்லியிருக்கும்போது, இந்த ட்ரெயின்ல போறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் கூட போயிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாருமே அந்த ஆர்டிக்கல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இவங்க என்ன பண்றாங்க, ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க ஆஃபீஸ்ல போயிட்டு இருக்கும்போது, அவங்க டிஎல் கூப்பிடுறாரு. "இங்க வாம்மா ஒரு முக்கியமான விஷயம்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கு. இங்க பாரு நெறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நீ சொன்ன மாரி எனக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சது. அதே மாரி என் கையில ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னோனே, இவங்களுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. ஐயோ! நம்ம தேவையில்லாத ஏதாவது பண்ணி இப்படி ஆயிடுமோ? இல்ல வேற யாரோ வந்து கொல்றதுக்காக இன்டென்ஷன் இது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதும்மான்னு சொல்லிட்டு அவரு டிஎல் சொல்றாரு. இந்த சைடு இந்த பாஸ் ஐடி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ வந்து போஸ்ட்லாம் போடுறல்ல, அதுக்கு வந்து நீ வேலிடான ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கியான்னு கேட்கும்போது, அதெல்லாம் வச்சிருக்கேன். அவங்க அக்காவே சொன்னாங்க அப்படின்னும்போது, அந்த பொண்ணு ஒரு பைத்தியம். அது அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வரும். அது பேச்செல்லாம் கேட்டுட்டு, நீ ஆர்டிக்கல்லாம் அது வந்து நம்பகத்தன்மையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திட்டுது எப்பயும் போலவே. இந்த அக்கா இருக்காங்களே அவங்கள்ட்ட ஹீரோயின் கேட்டுருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஃபோட்டோவும் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு அந்த பிலாங்கிங்ஸ் எடுத்து பார்க்கும் இல்லையா? அதுல வந்து இந்த பொண்ணு, அவங்க அண்ணன், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஆர்ஃபனேஜ் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லேடி பாஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இப்போ நல்லா ஹிட் ஆயிடுச்சுல்ல ஆர்டிக்கல். உன்னோட பெனால்டி அமௌண்ட்ட வேணா நாங்க கம்பெனியே பார்த்துக்கிறோம்" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அந்த அவன் ஃப்ரெண்டும் வந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஜூன் இருக்கான் இல்லையா? அவன் கையில வந்து அந்த காயம் இருக்கிறத பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் சொல்றான், "ஒண்ணும் இல்லடா திடீர்னு இப்படி வந்துச்சு" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு இவரு என்ன சொல்றாரு, "நீ போய் ஒழுங்கா ஹாஸ்பிட்டல்ல பாரு" அப்படின்னு சொல்றாரு. இந்த ஷாமன் சொன்னது ஞாபகம் இருக்கும் இல்லையா? அந்த சொன்னோனே இவன் சரின்னு சொல்லிட்டு போயிறான். "நான் போறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேர்ள் மாரி ட்ரெஸ் பண்ணிருக்கான் எல்லாம். அந்த கிராஸ் ட்ரெஸ்ஸர் வந்து வரான். வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன சொல்றானுங்கன்னா, "டேய் நம்ம வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லலாமா? இந்த பொண்ண நிக்க வைக்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றானுங்க, "இல்லடா வேணாம்டா போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லிர்றான். இந்த பொண்ணும் உள்ள போயிருது. அந்த பையனும் ட்ரெஸ் பண்ணியிருக்கான்ல பொண்ணு மாரி. அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேலயும் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்கு. இவன் டாய்லெட்ல போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து திடீர்னு வந்து டாய்லெட்குள்ள போயிட்டு யாரோ போட்டு அமுக்கி கொல்ற மாரி இருக்கு. அந்த குழந்தை வந்து கொன்னுடுது ஒரு குழந்தைங்க வந்து. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த ஜூன் இருக்கான்
இருக்கான் இல்லையா? அவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. நீங்க போய் பாருங்கன்னோனே, அவன் போய் பார்க்குறான். போனதுக்கப்புறம் அவனும் அதே மாரி ரொம்ப மோசமா செத்து போறான். இந்த ஜூனோட ஃபெனரலுக்கு வந்து ஹீரோயின் போயிருப்பா. அப்போ ஹீரோயின வந்து அந்த டிடெக்டிவ் பிடிச்சு செம்மையா திட்டுறாரு. "நான் அப்பயே சும்மா இருந்த பேய் கதைலாம் எழுதாதன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு எவ்ளோ வந்து மரணம் நடந்துகிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டுறாரு. அப்ப கரெக்ட்டா வந்து அவங்க பாஸும் அந்த டிஎல்லும் ஃபோன் பண்றாங்க. இவங்க இப்பயுமே வந்து அவங்க மேகசினுக்காக ஃபோட்டோ எடுத்து குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. சாரி நான் ஃபியூனரல்ல இருக்கேன். தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாரி அவங்க ஃபோன் கட் பண்ணிடுறா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ரொம்ப அழுதுட்டு உட்கார்ந்திருக்கான். என்னாச்சுடா? ஏன் அப்படி அழுவுறன்னு கேட்கணும். அவன் கைய காமிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்டேஷன் விட்டு வெளில வந்திருப்பான் இல்லையா? ஒரு பாப்பா வந்து அந்த நம்பர் பிளேட்ட போட்டுட்டு நின்னுட்டு இருக்கும். இவன் அந்த நம்பர் படிச்ச உடனே இவனுக்கும் அந்த சாபம் வர ஆரம்பிச்சுருது. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா யாரோ குழந்தைங்கலாம் வந்து நிக்கிற மாரி இருக்கு. திடீர்னு அதுங்க மேல ஏறிட்டே இருக்குங்க. அவன் கனவுல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கிணறு தெரியுது. அந்த கிணத்துக்குள்ள இவன் விழுந்த மாரி இருக்குது. டக்குன்னு முழிச்சு பார்த்தோனே, இவன் ஒரு மாரி அப்செட் ஆயிடுறான். சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இருக்குல்ல சிஸ்டர் அவள்ட்ட போய் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் வந்து நம்பர் பிளேட் போட்ட குழந்தைங்க வந்து தெரியுதுங்க. அதே மாதிரி இவனுக்கும் அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வருது. கனவுல வெளிலலாம் வருது அப்படின்னு பேசும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது, எனக்கு அந்த ஆர்ஃபனேஜ்ல ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி எனக்கு சில ஞாபகங்களும் வந்தது. எங்க அண்ணன் வந்து அந்த வெள்ள தேடி தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி அந்த ஃபோன் ஏதாவது கிடைக்குமா? நான் நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, சரின்னு அந்த ஃபோன் அவங்க அண்ணனோட ஃபோன எடுத்து குடுக்கும்போது, இவன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் கடைசியா சாவும்போது. அந்த க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஸ்டேஷன். அது கீழ தான் வந்து அந்த இருக்கிறதா இவன் காமிச்சிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது, கீழ பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுல அவ்ளோ குழந்தைங்களோட போன் இருக்கும். இத பார்த்தோனே இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியாது. நேராவே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் கிளம்பி போறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்தோனே அவன் சொல்றான் சிசிடிவி இருக்கு. நீ குனிஞ்சு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அந்த ஆள் சொன்ன இடத்த தாண்டி போகும்போது ஒரு டனல் மாரி இருக்கு. இரு நான் வந்து கேமரா ஆன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னு கேட்கும்போது சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கும் இல்லையா? அது ரொம்ப தூரத்துல இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரும். திடீர்னு பார்த்தா ஒரு கிட்ட பேய் மூஞ்சி வரும். அத பார்த்து செம்மையா பயந்துறான் அந்த பையன். திடீர்னு பார்த்தா ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு மறுபடியும் அந்த பேய் மூஞ்சி வருது. இவன் செம்மையா பயந்து கத்திட்டு இருக்கும்போது ஹீரோயின் தூரத்துல இருந்து ஓடியாராங்க. என்னாச்சு அப்படின்னு. இவன் என்ன பண்ணிருப்பான் தனியாவே முன்னாடி நடந்து வந்திருப்பான் ஹீரோயின் இல்லாமலே. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு டனல் தெரியுது. அந்த டனல்ல வந்து பக்கத்திலேயே வந்து ஒரு இருக்கு. அந்த போய் நோண்டி பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு யாரோ கைய பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா பொதன்னு ஒரு 5, 6 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க கிட்ட வந்து நிக்குமா. மூஞ்சிலாம் அப்படியே பயங்கரமா கொடூரமா. இத பார்த்துட்டு இவங்க அப்படியே மிரண்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் வந்து உலகத்துக்கு சொல்றேன் அப்படின்னும்போது அதுங்க வீச்சுன்னு அப்படியே பயங்கரமா கத்துதுங்க. இத கேட்டோனே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இந்த வந்தது இல்லையா? அதெல்லாம் மண்டவோட இருக்கு. அந்த பேய்லாம் மறைஞ்சு போயிடுது. உடனே என்ன பண்றாங்க, இவங்க போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்கறாங்க, உங்க கையில அந்த காயம் எப்படி இருக்குன்னா, அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அடுத்த நாள் வந்து ஆர்டிக்கலும் ரெடி பண்ணி குடுத்துறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அங்க பக்கத்துல இருக்க ஆர்ஃபனேஜ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஹாரர் நியூஸ்லாம் வெளில வரும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா ஸ்டேஷனுக்கு. அதனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எடிட்டர்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ் லேடிட்ட இத வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஆர்ஃபனேஜ் பத்தி தெரியும்ல. நீங்க ஏன் வந்து உண்மைய வந்து வெளில சொல்லல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்க வேலை பார்க்க கூடாது. உன்ன சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த டிஎல் கூப்பிட்டு ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இருக்கான் இல்லையா? அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராரு. நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாரி பேச்சு குடுத்துட்டே இருக்காரு. சரி சொல்லிட்டு இவன் வந்துருவான். டக்குன்னு பார்த்தா அந்த குழந்தை பேய் வந்து நிக்கும். இவன் பயந்துட்டு ஓடி வெளில வருவான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஷாமன் இருக்கார் இல்லையா? அவர் ஒருத்தர்ட்ட கை குடுத்துட்டு இருப்பாரு. அவர் கையில இருக்க மார்க் இருக்காது. இவன் என்ன பண்ணுவான், வீட்ல போய் கேட்பான். எப்படி உனக்கு இந்த மார்க் போச்சு அப்படின்னு கேட்கும்போது, சிம்பிள் இந்த கர்ஸ் வந்து நீ வேற யார்ட்டயாவது குடுத்தனா, உன்ன வந்து அந்த கர்ஸ்ல இருந்து நீ காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாரி அவன் சொல்லிடுவான். இந்த ஷாமன் யாருக்கு அந்த கர்ஸ் குடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்கும் இல்லையா? அந்த சிஸ்டர் அதுக்கு குடுத்திருப்பான். அவன் பார்த்த நம்பர அந்த பொண்ணு திருப்பி சொல்லவும், இந்த பொண்ணுக்கு கர்ஸ் வந்துருது. டக்குன்னு அந்த குழந்தை வந்து கையில வந்து இப்படி புடிக்கிற மாரி இருக்கும். அது அந்த மார்க்கா உருவாகும். அப்பதான் அவளுக்கு வந்து இன்னொரு ஞாபகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவான், நம்பர்லாம் அந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த ஆர்ஃபனேஜ்ல நம்பர் தான் பேரு. இந்த ஒவ்வொரு குழந்தையா கீழ இறக்கி அந்த கிணத்துக்குள்ள விட்டுட்டு என்ன பண்ணுவாரு, மூட போவாரு. அப்ப வந்து இந்த பொண்ணு இருக்கு இல்லையா சிஸ்டர், அவள் நம்பர மட்டும் கூப்பிட்டு மேல போவார். இந்த ஆள் என்ன சொல்லுவான்னா, நீங்க சிவில் ட்ரெய்னிங் இருக்கிறதுனால நீங்க உள்ளே இருங்க, சத்தமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடிருவான். அப்ப இந்த பொண்ணு இருக்கு இல்லையா சிஸ்டர் நபர மட்டும் கூப்பிடுவான். மேல வா அப்படின்னோனே இந்த பொண்ணு மேலே படிக்கட்டுல ஏறி போகும். அப்பதான் பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன சொல்லும், மேல போனோனே என் நம்பரையும் சொல்லுன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும். அந்த மார்க் தான் எல்லார் கையிலயுமே அந்த 3 மார்க் இருக்கும். இவளுக்கு இந்த ஞாபகம் வந்துருது. அதே மாரி இந்த ஆள் வச்சிருப்பான் இல்லையா அவங்க அப்பா, அவரு வந்து இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து ஆர்கன் திருடுறதுக்காக தான் இந்த மாரி குழந்தைங்களெல்லாம் வளர்த்து வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேஷன் வரதுனால
பத்திலாம் டீட்டெயில்ஸ் தேடும்போது, இந்த மாரி இவன் பண்ண தில்லுமுல்லாம் வெளில வந்துரும்ன்றதுக்காக, இந்த குழந்தைங்களலாம் அப்படியே கிணத்துல போட்டு மூடி கொன்னுடுவான். அதே மாரி இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட எல்லா கதையுமே சொல்லிடுறா. இந்த ஸ்டேஷன் கட்டுறதுக்காக அந்த வெல் மேல தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இதுங்க 2ம் மரத்துக்கு பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருக்குங்க. இப்பதான் இந்த பொண்ணுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அத வந்து ஹீரோயின்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றான் அவன் ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணிட்டு, "என்ன இது புது நம்பரா இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. உனக்கு வந்து என்ன கூப்பிடணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுன்னு" சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பரா சொல்லி முடிச்ச உடனே கடைசில ஒரு 4 நம்பர் சொல்றான். இத கேட்டோனே ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னோனே, "என்ன மன்னிச்சிரு. நான் வாழணும். நான் இந்த மாரி வெட்டியா சாகணும்னு ஆசைப்படல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ஸ நம்ம ஹீரோயினுக்கு குடுத்து ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னே புரியவே இல்ல. நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்க, கிளம்பி போறாங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அதே மாரி அந்த ஷாமேன் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, வேகமா கிளம்புறாங்க. கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாங்க. போனோனே இந்த பாஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட திட்டுறாங்க செமையா. "உங்களுக்கு இந்த விஷயம்லாம் ஆர்கன் திருடுறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர்லலாம் எழுதல. அது மட்டும் இல்லாம இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கும்னா, இவ குடுத்த ஆர்டிக்கிள பேர மாத்தி இவங்க பேர்ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால செம கோவமா இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு செம கோவமாயிடுது. "உனக்கு என்ன நான் இப்ப ரிசைன் பண்ணணும் அவ்வளவுதான். நீ வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா நான் குடுத்த ஆர்டிக்கிளே பேர மாத்தி நீ பப்ளிஷ் பண்ணியிருப்பன்னு" திட்டிட்டே இருக்காங்க. "எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணு. இந்த நம்பர் மட்டும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிட்ட சொல்லவும், அந்த லேடி அப்படியே தெனாவட்டா பாக்குது. "உனக்கு என்ன இந்த நம்பர் தான சொல்லணும்" அப்படின்னும் அந்த நம்பரும் சொல்லி எந்த ரெசிக்னேஷன் குடுத்துட்டு இவங்க அப்படியே கெத்தா நடந்து போறாங்க. அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா, இந்த லேடி கையிலலாம் அந்த புண்ணு வந்துருது. இவங்களுக்கு இந்த கர்ஸ் வந்துருச்சு. அடுத்தது இவங்க சாவ போறாங்க. எப்படி வித்தியாசமா இந்த கதைய வந்து ஹீரோயின் ஹேண்டில் பண்ணாங்களே, பாசிட்டிவா முடிஞ்சது. சோ இந்த கதையும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you then.